47. 11 லட்சம். இந்திய அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றம் நிகழ்ந்திருந்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையே 1965 செப்டம்பரில் ஏற்பட்ட யுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி சோவியத் நாட்டின் அங்கமாக இருந்த தாஷ்கண்ட் நகருக்கு, இன்றைய உஸ்பெகிஸ்தான், வந்திருந்தார். அங்கே பாகிஸ்தான் பிரதமர் அயூப் கானும் வந்திருந்தார். சோவியத் அதிபர் கோசிஜின் முன்னிலையில் இந்திய பாகிஸ்தான் பிரதமர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக திட்டம். பேச்சுவார்த்தை தொடங்கியது. இறுதியாக தாஷ்கண்ட் பிரகடனம் தயாரானது. பணிகளை முடித்துவிட்டு உறங்கப் போனார் பிரதமர் சாஸ்திரி. மறுநாள் காலை எழுந்திருக்கவில்லை. மாரடைப்பு. பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் மறைவு காரணமாக நேருவின் மகள் இந்திரா காந்தி பிரதமர் பொறுப்புக்கு வந்திருந்தார். சில மாதங்களிலேயே பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தலை சந்திப்பதற்கான அணி அமைக்கும் வேலைகளில் கொஞ்சம் முன்கூட்டியே ஈடுபடத் தொடங்கியது திமுக. முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தேர்தல் உடன்பாடு செய்து கொள்வதில் அண்ணா ஆர்வம் செலுத்தினார். காங்கிரஸ் தவிர்த்த மற்ற கட்சிகளுடன் தேர்தல் உடன்பாடு கொள்வது தொடர்பாகவும் கூட்டணி வைப்பது தொடர்பாகவும் கடந்த சில ஆண்டுகளாகவே தொண்டர்களை தயார்படுத்தி கொண்டிருந்தார் அண்ணா. குறிப்பாக மேடைகளிலும் தம்பிக்கு கடிதங்களிலும் தேர்தல் உடன்பாடு பற்றி அடிக்கடி பேசியிருந்தார். சுதந்திரா கட்சியோடு பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசவும் செய்வேன். என் வீட்டில் ஒரு திருடன் திடீரென புகுந்துவிட்டால் அவனை அடிக்க எந்த தடி அகப்பட்டாலும் அதை எடுத்து அடிப்பேன். அப்போது சுதந்திரா தடியென்றோ கம்யூனிஸ்ட் தடியென்றோ பார்க்க மாட்டேன். எல்லா தடிகளையும் உபயோகிப்பேன். காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்காக மற்ற கட்சிகளுடன் உடன்பாடு செய்து கொள்வது தவறாகாது. கொள்கையில் பற்றும் இலட்சியத்தில் வலுவும் இருப்பவர்கள் யாருடன் சேர்ந்தாலும் அழிந்துவிடமாட்டார்கள். இதில் எனக்கு துணிவும் நம்பிக்கையும் இருந்து வருகிறது. பேச்சு மற்றும் எழுத்து மூலமாக தொண்டர்களை தயார் செய்து வைத்திருந்ததால் கூட்டணி குறித்தோ தொகுதி உடன்பாடு குறித்தோ பிற கட்சிகளுடன் பேசுவதற்கு எந்த தடையும் அண்ணாவுக்கு இருக்கவில்லை. தொகுதி உடன்பாடு குறித்து கழகத்துடன் இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் பேச்சு நடத்தியபோது ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து கொள்ளும் இரண்டு நண்பர்களுக்கு இடையே நடந்திடும் உரையாடலாக அமைந்தது என்று தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்தார் அண்ணா. ஏற்கெனவே சுதந்திரா கட்சியுடன் நல்ல தொடர்பில் இருந்த திமுக தேர்தலின்போதும் அந்த கட்சியுடன் அணி சேர்வதில் துளியும் தயக்கம் காட்டவில்லை. முஸ்லிம் லீக், ஃபார்வர்டு பிளாக், பிரஜா சோசலிஸ்ட் கட்சி, தமிழரசு கழகம், நாம் தமிழர் இயக்கம், சி. பா. ஆதித்தனார் ஆகிய கட்சிகளும் திமுக அணியில் இணைந்தன. அந்த அணிக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைக்கப்பட்டது. இதன் மூலம் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிரம்மாண்டமான அணி உருவானது. அந்த கூட்டணியின் தேர்தல் உடன்பாடு எப்படி தெரியுமா? கூட்டணியில் இணைந்துள்ள ஒவ்வொரு கட்சியும் தத்தமது தனித்தன்மைகளை அப்படியே காப்பாற்றிக் கொள்வது, வாய்ப்புள்ள தொகுதிகளில் தகுதி படைத்த கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடுவது, அப்படி போட்டியிடும் கட்சிக்கு ஏனைய கட்சிகள் முழு ஆதரவை அளிக்கும். திமுகவின் 4வது பொது மாநாடு டிசம்பர் 29, 1966 தொடங்கி 4 நாள்களுக்கு சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது. அண்ணா தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் சுதந்திரா கட்சியின் தலைவர் ராஜாஜி, காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப், ம. ப. சிவ்ஞானம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். அந்த மாநாட்டுக்கு முன்னர்தான் இந்த தேர்தலில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று கூறியிருந்தார் காமராஜ். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய ராஜாஜி, படுப்பது நிச்சயம், ஆனால் வெற்றி நிச்சயமல்ல என்றார். அந்த மாநாட்டில்தான் திமுக தேர்தல் நிதியாக நிர்ணயிக்கப்பட்ட 10 லட்சத்தை தாண்டி 11 லட்சம் ரூபாயை திரட்டி கொடுத்தார் திமுக பொருளாளர் மு. கருணாநிதி. மாநாட்டை திறந்து வைத்த மு. கருணாநிதி முக்கியத்துவம் வாய்ந்த உரை ஒன்றையும் ஆற்றினார். தமிழக சட்டமன்றத்தில் திமுக 12 தனிநபர் மசோதாக்களை கொண்டு போயிருக்கிறது. பல ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொண்டு சென்றுள்ளது. 6117 வலிவுமிக்க வினாக்களை ஆட்சி மன்றத்தில் தொடுத்திருக்கிறது. சர்வீஸ் கமிஷன் தேர்வு தமிழ் மொழியிலேயே இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் இராம. அரங்கண்ணலால் கொண்டுவரப்பட்டது. 14 மொழிகளையும் மத்திய ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்ற தீர்மானம் கே. ஏ. மதியழகனால் கொண்டுவரப்பட்டது. சென்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று திமுக சார்பில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இப்படி திமுகவால் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டன. இந்த தீர்மானங்களில் எது தேவையில்லை என்று கருதுகிறீர்கள்? ஆகவே திமுக ஆட்சி ஏற்பட்டால் இதுபோன்ற நல்ல தீர்மானங்கள் செயல்படுத்தப்படும். பிறகு அண்ணா பேசும்போது 11 லட்சம் ரூபாயை தம்பி கருணாநிதி என்னிடம் தந்தார். நான் கேட்டது 10 இலட்சம். நீ கொடுத்தது 11 லட்சம். ஆனால் மக்கள் மட்டும் சிக்க வேண்டிய நேரத்தில் உன்னிடம் சிக்கி இருந்தால் நீ இன்னமும் அதிகம் சேர்த்திருப்பாய் என்று பேசினார். திமுகவினர் மிகுந்த எழுச்சியுடன் தேர்தல் களத்தின் இறங்கினர். திமுக சார்பில் தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டது.
பிரிவினை தடைச்சட்ட மசோதா நிறைவேறிய பிறகு திமுக கலந்து கொள்ளும் முதல் தேர்தல் இது என்பதால் தேர்தல் குறித்தும் திமுகவின் நிலைப்பாடு குறித்தும் அண்ணா சில விளக்கங்களை கொடுத்தார். வெறும் உணர்ச்சிக்கு மட்டுமே நாம் ஆட்பட்டவர்கள், எனவே அதனை தட்டிவிட்டு நம்மை தகர்த்து விடலாம் என்ற நினைப்புடன்தான் தம்பி. நாட்டுப் பிரிவினை கேட்பது கூடாது, கேட்போர் தேர்தலில் ஈடுபட முடியாது என்ற ஒரு சட்டம் இயற்றினர். சட்டம் வந்ததும் உணர்ச்சி வயப்பட்டு கொதிப்பார்கள், சட்டத்தை மீறுவார்கள், தேர்தலிலே ஈடுபடும் வழியிழந்து போவார்கள். நாம் எதிர்பாரற்று தேர்தல் களம் புகுந்து வெற்றியை தட்டிக்கொண்டு போய்விடலாம் என்று ஒரு கணக்கு போட்டனர். நாம் உணர்ச்சியால் மட்டுமன்று பகுத்தறிவினாலும் நமது பணியினை செம்மைப்படுத்திக் கொள்பவர்கள். ஆகவே தான் ஏன் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் என்பது பற்றி யோசித்து பார்த்தோம். தேர்தலிலே நாம் ஈடுபடுவதை எப்படியாவது தடுத்திட வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம் என்பது புரிந்தது. புரிந்திடவே நாம் நமது சட்டத்திட்டத்தை மாற்றிக்கொண்டு நாட்டுப் பிரிவினை மூலம் எதனை பெற முடியுமோ அதனை பெறத் தக்கவிதமாக இந்திய அமைப்பிலே இருந்து கொண்டே பெறத்தக்க வழி காண்போம் என்று கூறினோம். தேர்தல் களத்திலேயே நிற்கிறோம். காங்கிரசின் எதேச்சாதிகாரத்தை எதிர்த்து நிற்கும் ஆற்றலுள்ள அமைப்பாக விளங்குகிறோம் என்றார் அண்ணா. ஆனால் அந்த தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. 1967 திமுக தேர்தல் அறிக்கையில் இருந்து சில பகுதிகள். உழுபவனுக்கே நிலம் என்ற திட்டத்தை அமுலாக்க கழகம் உறுதி கொண்டிருக்கிறது. நிலம் அற்றவர்களுக்கு நிலம் தருவதுடன் அவர்கள் நல்ல முறையில் விவசாயம் செய்திட தேவைப்படும் வசதிகளையும் தந்திட முனையும். தொழில்துறையை பொறுத்தமட்டில் சோசலிசம் பேசும் காங்கிரஸ் பெரிய முதலாளிகளிடமே தொழில்துறையை ஒப்படைத்துவிட்டதால் ஏழை பணக்காரன் பேதம் வளர்ந்துவிட்டதுடன் அரசியலை ஆட்டிப்படைக்கவும் ஆட்சியை அடிமை கொள்ளவுமான வலிவும் ஆதிக்க உணர்வும் முதலாளிகளுக்கு தடித்து போய்விட்டதுடன் பாசிசம் உருவெடுக்கும் நிலை ஏற்பட்டிருப்பது கண்டு கழகம் வருந்துகிறது. இந்த முதலாளித்துவ பிடியை போக்கிடும் முறையில் தொழில் துறையை திருத்தியமைக்கும் திட்டத்தை மேற்கொள்ள கழகம் பொதுமக்களின் ஆதரவையும் ஆணையையும் எதிர்பார்த்து நிற்கிறது. உழவர் மீது உள்ள கடன் சுமை அதிகமாகிக் கொண்டே போவதால் அதை தடுத்து நிறுத்தி குறிப்பிட்ட கால அளவுக்காவது கடன் தொல்லையில் இருந்து மீள கடன் நிவாரண மசோதாவை கொண்டுவர கழகம் விரும்புகிறது. விகிதாச்சார தேர்தல் முறையின் அடிப்படை தத்துவம் ஒத்துக்கொள்ளப்பட இந்த நாட்டுக்கு ஏற்ற வகையில் தேர்தல் முறையை மாற்றியமைக்க கழகம் பெருமுயற்சி எடுத்துக்கொள்ளும். முக்கியமான அரசியல் பிரச்சினைகளில் வெறும் சட்டமன்ற நாடாளுமன்ற பலத்தை மட்டும் நம்பியிராமல் நேரடியாக மக்களின் கருத்தை அறிய வாக்கெடுப்பு முறை கையாளப்பட வேண்டும். இந்த முறை அரசியல் சட்டத்தில் ஒத்துக்கொள்ளப்பட வழிகாணும். மொழி வரலாறு ஆகியவற்றில் தொடர்புடைய தமிழகம் ஆந்திரா கேரளம் கர்நாடகம் ஆகிய 4 மாநிலங்களும் மேலும் அதிகமான நேசத் தொடர்பு கொண்டு விளங்கிட கழகம் பணியாற்ற விரும்புகிறது. இந்தியாவுக்குள் திராவிடம் என்ற இந்த திட்டம் திராவிட மொழி பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை பாதுகாத்திடவும் அவற்றின் சிறப்பியல்புகளை இந்தியாவின் பிறபகுதி மக்கள் போற்றி வரவேற்று ஏற்றுக்கொள்ளச் செய்வதற்கும் தேவைப்படுகிறது என்பதை கழகம் வலியுறுத்துகிறது. மாநில உரிமைகளை பாதுகாத்திடும் முறையிலும் குறிப்பிடப்படாத மிச்ச அதிகாரங்கள் மத்திய சர்க்காரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள முறையை மாற்றி அவை மாநிலங்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதற்காகவும் கழகம் பாடுபடுவதுடன் அந்த நோக்கத்துடன் இந்திய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்த விரும்புகிறது. கடந்த தேர்தல்களின்போது திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்த போதிலும் இந்த அறிக்கை முந்தைய அறிக்கையில் இருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியையும் அதன் கொள்கைகளையும் அதன் போக்கையும் நேரடியாக கண்டிக்கும் வகையிலும் விமர்சனம் செய்யும் வகையிலும் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. திமுக வேட்பாளர் பட்டியலில் இருந்து சில பகுதிகள் மட்டும் இங்கே. சட்டமன்ற வேட்பாளர்கள் இரா. நெடுஞ்செழியன் திருவல்லிக்கேணி சைதாப்பேட்டை மு. கருணாநிதி கே. ஏ. மதியழகன் ஆயிரம் விளக்கு சத்தியவாணி முத்து பெரம்பூர் எம். ஜி. ஆர் பரங்கிமலை இராம. அரங்கண்ணல் மயிலாப்பூர் ப. மு. சண்முகம் திருவண்ணாமலை ஈரே. இளம்வழுதி கடலூர் எஸ். ராமச்சந்திரன் பண்ருட்டி எஸ். ஆறுமுகம் வீரபாண்டி என். கிட்டப்பா மாயூரம் எல். கணேசன் ஒரத்தநாடு கோ. சி. மணி கும்பகோணம் அன்பில் தர்மலிங்கம் கடவூர் பே. சீனிவாசன் விருதுநகர் எஸ். மாதவன் திருப்பத்தூர் ஆலடி அருணா ஆலங்குளம் ஆகியோர் முக்கியமானவர்கள். இந்த பட்டியலில் திமுகவின் மிக முக்கிய தலைவரின் பெயர் இடம்பெறவில்லை. ஆம். கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணா 1967 தேர்தலில் எந்த சட்டமன்ற தொகுதியிலும் நிற்கவில்லை. மாறாக தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அண்ணா. அவர் தவிர நாடாளுமன்ற வேட்பாளர்களாக போட்டியிட்டவர்களில் திருச்செங்கோடு க. அன்பழகன் வடசென்னை நாஞ்சில் கே. மனோகரன் சேலம் க. ராசாராம் தஞ்சை எஸ். டி. சோமசுந்தரம் சிவகங்கை தா. கிருஷ்ணன் கும்பகோணம் இரா. செழியன் செங்கற்பட்டு சிட்டிபாபு ஆகியோர் முக்கியமானவர்கள்.
ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அரசியல் கூட்டணியை உருவாக்கியதோடு துல்லியமான வாக்குறுதிகளை வாக்காளர்களுக்கு கொடுத்து கச்சிதமாக வியூகம் வகுத்த அண்ணா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாதது ஏன் என்ற கேள்வி அனைத்து தரப்பிலும் எழுந்தது. இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்த நிலையில் இருப்பது திமுகதான். மாடியின் உச்சியில் இருந்து போடப்படும் பொருள் அடுத்த மாடியில் இருப்பவர் கைக்குத்தான் கிடைக்கும். அதுபோலவே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆளுவதற்கு தகுதியற்றது என்று மக்கள் முடிவு கொள்ளும்போது திமுகதான் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்று நாட்டில் உள்ள நல்லறிஞர்கள் விரும்புவதாக அண்ணா பேசிக் கொண்டிருந்தார். சட்டமன்ற தேர்தலில் அண்ணா போட்டியிடாத சமயத்தில் தேசிய அரசியலுக்குச் சென்றிருந்த காமராஜர் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். இது அரசியல் வட்டாரத்தில் பல கேள்விகளை எழுப்பியது. தேர்தல் பிரசாரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட வாசகங்களும் கவர்ச்சிகரமான வகையில் இருந்தன. இந்தி போரில் பூவும் பொட்டும் அழித்தவர்களுக்கா ஓட்டு, பசியும் பஞ்சமும் மூட்டியவருக்கா ஓட்டு, நாணயத்தின் மதிப்பை குறைத்தவர்கள் நாட்டை ஆளலாமா, சேலம் இரும்பாலை எங்கே, கல்பாக்கம் திட்டம் எங்கே, காவிரி வட்ட எண்ணெய் எங்கே, ஆதிக்க இந்தி ஒழிய அன்னை தமிழ் வாழ உதயசூரியனுக்கு வாக்களிப்பீர் என்று பதாகைகள் வைக்கப்பட்டன. கைத்தறியாளர் சின்னம் உதயசூரியன், பாட்டாளியின் சின்னம் உதயசூரியன், தியாகிகள் சின்னம் உதயசூரியன் என்ற வாசகங்களுடன் கூடிய சுவரொட்டிகள் தேர்தல் களத்தில் பளிச்சிட்டன. சோறு போடு என்று கேட்கும் மக்களை பார்த்து எலிக்கரியை தின்னுங்கள் என்றார்களே, அவர்களுக்கா மீண்டும் ஓட்டு என்று வாக்காளர்களை நோக்கி கேள்வி எழுப்பினார் அண்ணா.